Hi friends, I'm Shajita from Shaji's Flavours. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ப்ரிப்பரேஷன் வீடியோ. அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நான் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். லெமனையில் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் அந்த லெமன் ஜூஸில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. சீடோடு புழிஞ்சிட்டு கடைசியிலே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு சீட் எடுக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் புழிஞ்சு விடும்போது அந்த சீடெல்லாம் அந்த கரண்டிலே நின்றுக்கும். அப்போ நமக்கு சீடு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா லெமனையும் புழிஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து லெமன் ஜூஸை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு இஃப்தார் டைமில் ஜூஸ் ரெடி ஆக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நமக்கு இந்த மாதிரி தேங்காய் நிறைய தேவைப்படும். எதுக்காகனா குழம்புக்கு இல்லை சட்னி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் தேங்காய் தேவைப்படும். அப்போ ஒரு 2 தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. பீஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் தேங்காய் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் வந்து நம்ம சொரகி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்தது வந்து நமக்கு பிரெட் க்ரம்ஸ் நிறைய தேவைப்படும். அந்த டைமில் நமக்கு ரெடி ஆக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ப்ரெட்டோட சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் இருக்கிற பீஸ் மாத்திரம் மிக்சியில் போட்டு அரைக்கலாம். ஆனால் நான் ரெண்டுமே சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது அப்படியே மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நிறைய பவுடர் கிடைக்கும். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணது பிறகு இதை ஒரு பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்குங்க. இது அப்படியே நம்ம பேனில் போட்டு வறுத்தெடுக்கும்போது இது வந்து கொஞ்ச நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதானா இந்த மாதிரி பேனில் வறுக்காமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு சூடாக்குங்க. அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இனி இது ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க. இது நமக்கு இஃப்தார் டைமில் வந்து ஸ்நாக்ஸ் ரெடி ஆக்கிறதுக்கு இது நிறைய தேவைப்படும். இனி வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து அந்த டைமில் நமக்கு அப்போ உளிச்சு ரெடி ஆக்கிறதுக்கு பயங்கர கஷ்டமாக தோணும். அதனால முன்னாடியே இந்த மாதிரி நிறைய சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமெல்லாம் உளிச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் கழுகாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு சாஸ் ரெடி ஆக்கி எடுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நிறைய தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். நல்ல கலருள்ள தக்காளியாக இருந்தால் நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். மேலே இருக்கிற இந்த இதையை எடுத்துகிட்டு கட் ஆக்குங்க. நான் இந்தளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். இது ஒரு கிலோ தக்காளிக்கு பக்கம் இருக்கும். இந்த கட்டாக்கின தக்காளி எல்லாமே அப்படியே ஒரு குக்கரில் போட்டுக்குங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு ஹாஃப் பெரிய வெங்காயம், ஒரு 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இந்த மாதிரி சின்ன பீஸ் பட்டை போட்டுட்டு இனி இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுக்கோங்க. இனி வந்து இதில் ஒரு 2 விசில் விட்டுட்டு நம்ம ஆஃப் ஆக்கிக்கலாம். சூடாறினதும் இதில் நிறைய தண்ணி இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்குங்க. தண்ணியோடு போட்டால் வெளியில் தெரிக்கும். தண்ணி வந்து லாஸ்ட்டாக நம்ம இதுக்குள்ளே ஊற்றி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடித்து இந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு அரிப்பி வச்சு எடுத்துக்குங்க. ஒரு கரண்டி வச்சு இலக்கி விட்டிங்கன்னா அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் கீழே வந்துடும். இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும். அதோட தோல் விதையெல்லாம் இதில் நின்றுடும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் இது ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு பேனில் ஊற்றி எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு
சுகர் சேர்த்துக்குங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இனி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. இது வந்து நல்லா கலர் கொடுக்கும், அதனால நான் இது சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் வேண்டாதவங்க அது சேர்த்துக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க கொதிக்க கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த மாதிரி இது நல்லா சூடாகி சுண்டி வரணும். இந்த மாதிரி கெட்டியாகி வரும்போது இது கூட கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணோம். நான் வினிகர் ஆட் பண்ணுறது வந்து வீடியோவில் கவர் ஆகலை. வினிகர் இல்லாதவங்க 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிங்க. இனி இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இப்படி நம்ம ஊற்றினோம்னா ஸ்லோவாக இது கீழே இறங்கி வரணும். தண்ணி ஊற்றுன மாதிரி செல்லுன்னு வரக்கூடாது. நீ இதுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த கோடு வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு நிற்கணும். அதுதான் இதோட பக்குவம். இனி இது ஆஃப் ஆக்கின பிறகு இன்னி அது கெட்டியாகும். ஆஃப் ஆக்கிடலாம். இனி இது சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக நான் வந்து புளி பேஸ்ட் ரெடியாக்கி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக புளி வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்துட்டேன். இனி இதில் வந்து இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இந்த புளி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் புளி வந்து நல்லா வெந்து கிடைக்கும். இந்த மாதிரி புளி வெந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அரிப்பி வச்சு புளிஞ்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி இலக்கிட்டே இருந்தீங்களா அடியில் புளியோட அந்த தண்ணி வந்து கிடைக்கும். அந்த சக்கையை எடுத்துகிட்டு மறுபடியும் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி புளி நம்ம புளிஞ்சு எடுக்கிற மாதிரியே எடுத்துக்கலாம். இது ஏன் அப்பப்போ செஞ்சு எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா அந்த சின்ன வேலையும் கூட நமக்கு ஈஸியாக தெரியும். இந்த அளவுக்கு நமக்கு வேஸ்ட் வந்திருக்குது பாருங்கள். இதில் இனி புளியே இல்லை. நல்லா புளிஞ்சு விட்டிங்கன்னா வெறும் தண்ணி தான் இருக்குது. நீ இந்த தண்ணியை மறுபடியும் அதே குக்கரில் ஊற்றி சூடாக்கி எடுக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு புளி தண்ணி கிடச்சிருக்கு. இதை நம்ம சூடாக்கும் போது இது கெட்டியாகி வரும். நல்லா அடுப்பை ஆன் பண்ணி விட்டு நல்லா சூடாக்கி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு கெட்டியாகி வர்ற டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் ஆக்கிடுங்க. இனி இதை ஆறின பிறகு மறுபடியும் கெட்டியாகும். இதுலேருந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து குழம்புகளில் சேர்த்துனா போதும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் இது மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் இது ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு புளி பேஸ்ட் எனக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.